நோபி ஃபேமிலியோட சம்மர் கேம்ப். வாவ், இது சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கேம்பிங்க்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு நாள். டென்ட் கொண்டு வர மறந்துட்டேன். நானும் பார்பிக்யூக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வரல, மறந்தே போயிட்டேங்க. பண்ணீங்க வந்து சேர்ந்தோம். இப்போ என்ன பண்றது? திரும்பி போய் எல்லாத்தையும் எடுத்து வரதுக்குள்ள இருட்டியே போயிரும். ஐடியா. நம்ம காப்டர்லாம் இல்ல. அட போப்பா, இந்த கேம்ப் நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. சரி இரு, ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சாச்சு, இந்த மாதிரி காத்துல நம்ம ஏதாவது பெயிண்ட் பண்ணனும்னா. இதோ வேலை முடிஞ்சு போ. சம்ம, நானும் ட்ரை பண்றேன்ப்பா. ஓகே. எனக்கு கால் வலிக்குது, உட்கார சேர் வேணும். இத ஒழுங்கா அழகா வரையணும். அத என்கிட்ட கூட நான் வரையறேன். நான் பொறுப்பு இல்ல. எப்படி இருக்கு இதெல்லாம்? இந்த சேர் சூப்பரா இருக்குப்பா. யாஹூ. சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்து அப்புறமா சாப்பாடு செய்யலாம். இங்க ஏதாவது கிடைக்கும். ஃபுல் நல்லா இருக்குடா. காத்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு. பார்பிக்யூவா. எனக்கு செமையா பசிக்குது. அட நோபிட்டா டோர அதான் பண்றேன். நாங்களா அட்வான்ஸ் லெவல் கேம்பஸ், அதனால இந்த மாதிரி பொருள்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். சுனியோ, காசு. இப்போ என்ன நோபிட்டா வரையற? யா, டேஸ்ட் கேவலமா இருக்கு. டேஸ்ட் எல்லாம் ஒரிஜினலா இருக்காது, அதான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. அதான் பக்கத்துல ரிவருக்கு போய் ஃபிஷிங் பண்ண போறேன். நான் மலைக்கு போய் மஷ்ரூம் தேடி கொண்டு வரேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. எவ்வளவு நேரம் ஆகுமோ? நான் நோபிட்டா நீ எனக்கு கிண்டல் பண்றதுக்காகவே இந்த பக்கம் வந்திருக்கல நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அதை விட நிறைய வேலை இருக்கு. வரட்டா? ரெடி ஆயிடுச்சு. வேண்டாம் நோபிட்டா. நீ ஒரு பிகினர் கேம்பஸ், அதான் இப்படி ஆச்சு. என்ன இப்போ? என்ன அது? இது ஏர் பலூன். இது எப்படி காத்துல பறக்குதுன்னு பாக். பறக்குது. ஏய் ஒண்ணா, நீங்க டிவைஸ் யூஸ் பண்றீங்க, இது ரொம்ப தப்பு. யாஹூ. அச்சச்சோ நோபிட்டா, இந்த பக்கம் போடா. அடிக்கிற மரத்துல அடிக்க போகுது. நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம் போலப்பா. நோபிட்டா நோபிட்டா சீக்கிரம் ஒரு பிரிட்ஜ் வரே. கரடி வந்துச்சு நோபிட்டா, சீக்கிரம் சீக்கிரம். தப்பிச்சிட்டோ. சீக்கிரம் போ. சரியா, நம்ம கீழே அறிவோம். இல்ல அச்சச்சோ, அது பக்கத்துல இந்த பக்கம். இப்போ என்ன பண்றது? முதல்ல இந்த கரடி இங்க இருந்து துரத்தி ஆகணும். அவ்வளவு பெரிய கரடி எப்படி நம்ம தோக்க முடியும்? ஐடியா. போய் அந்த கரடி தோத்து. சீக்கிரமா நம்ம இங்க எஸ்கேப் ஆயிடலாம். இருக்கு. நானும் நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரி, சாப்பாடு ரெடி பண்ணலாம். முதல்ல கல்லு விறகெல்லாம் வேணும். இது அட்டகாசமா இருக்கே. இந்த டிவைஸ்ல நோபிட்டா கிட்ட இருக்க கூடாது. டென்ட்டுக்கு எதுவும் ஆகாது. என்னாச்சு? வேற வழி கிடையாது, நான் போய் தான் ஆகணும். உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை நம்பவே முடியாது. இன்ஸ்டன்ட் ரோபோட். தலைக்கு இதை வச்சுக்கிறேன், இதை உடம்புக்கு வச்சுக்கிறேன். இப்ப தலைய உடலோட இப்படி பொறுத்திடணும். தலை க்ளூ வச்சு ஒட்டிடுறேன். டோரேமான் மாதிரி இருக்கு. இது என்ன மாதிரி பண்றேன். முடிஞ்சு போச்சு. அட, இவ்வளவு ஈஸியாவா ரோபோட் பண்ணேன்னு சொல்றியானே? கடுப்பா இருக்கு. இரு, இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். இது டோரேமான் மாதிரியே இருக்கே. டோரேமான் மாதிரினா இது கொஞ்சம் திறந்து கொடுக்கறியா எனக்கு? ஓகே. இப்போ என் மூளை இதுல காப்பி பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. உனக்கு நல்லாவே தெரியும்ல. சம்மை. பேராச புடிச்சவனே, வாயை சுத்தி கிரீம் தடவிக்கோ. அது போதும், அதுக்கு மேல சாப்பிடாத. உனக்கெல்லாம் கேக்கே கொடுக்க கூடாது. போய் பொம்மையோட விளையாடு போ. அச்சச்சோ, எல்லாம் முடிச்சிட்டியா? சம டெக்கசிக்கு மூளையை காப்பி பண்ணா போதும், வேலை முடிஞ்சிடும். யாரு? பாக்க அவன மாதிரியே தான் இருக்கு. இப்ப பாரு, இவன் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிருவான். இந்த கவலை இல்லாம நிம்மதியா தூங்கலாம். மறுபடியும் நீ தூங்கிட்டியா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் புடிங்கிட்டு வந்தேன். நீ அந்த வேலையை ஒழுங்கா பண்ணல, அதான் சீக்கிரமா வந்துருச்சு. என்ன பண்ண சொல்ற? எங்க இருந்தா இந்த மாதிரி ஐடியா வருது? 3 தலை இருக்கு, இத வச்சு. ஓகே, எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த கார்டன்ல வீச்சை எல்லாத்தையும் வேரோட புடிங்கறதா உங்க வேலை. சீக்கிரம். ரோபோட்டோட உதவியால நம்ம எப்பவுமே சோம்பேறியா இருக்கலாம். நான் எங்க இவ்வளவு புத்திசாலியா இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்ன இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இன்னைக்கு நான் சம மூட்ல இருக்கமா? வேற ஏதாவது வேலையா? சரி, கண்ணாடி எல்லாம் தொடச்சிடு, கவர்டெல்லாம் தொடச்சு விட்டுறேன். பாக்கெட் மணி கொடுங்களா?
இந்த காசு எடுத்துட்டு போய் கேக் வாங்க போறேன். நோபிடா ஹோம்வொர்க்க முடிச்சியா? அது அம்மா எனக்கு பாக்கெட் மணி கூட கொடுத்திருக்காங்க. பை பை. நான் ஏன்டா இவ்வளவு புத்திசாலியா இருக்கேன்னு சிரிக்கிற இங்க வால. அந்த ஜியானுக்கு எவ்வளவு தைரியம்? அந்த ஜியான் ரோபோட்ட நான் இன்னைக்கு நிறைய வேலை வாங்க போறேன். விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி கேக் வாங்கணும். ஏன் தெரியுமா முதல்ல சோதனை மாதிரி இருக்காத. அடச்சே, எனக்கே என்ன பார்த்தா அவ்வளவு கடுப்பாகுதே. இப்ப என்னாச்சு? ஏய் ஜியான், வீட்ஸ் எல்லாம் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க எல்லாரையும் வீட்ஸ் எல்லாம் புடுங்க என்ன சொல்லிட்டு போனேன். என்ன மாதிரி இருக்கிற ரோபோட் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி கூப்பிடுதே, ஆச்சரியமா இருக்கே. அது சரியில்ல, அது நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? ஆஹா, ஜியானங்க பாரு, என்னையே புல்லெல்லாம் புடுங்க விட்டுருக்கான். இவனுக்கு எவ்வளவு தைரியம். கடவுளே, அட எங்க ரோபோட்ஸ் எல்லாம் காணோம்? நான் திரும்பி வந்துட்டீமா? உனக்கு தான் பாக்கெட் மணி எல்லாம் கிடைச்சதுல, உன் பிரச்சனை நீயே பாத்துக்கோ. நோபிட்டா, புஷ் பண்ணல. ஏன் இப்ப பார்த்தாலும் நீ மட்டும் இப்படி இருக்க? ஒழுங்கு மரியாதை நான் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு.